இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்கள் நாமத்தினால கூடி வரும்போது எல்லாம் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு அளவில்லாமல் வேணும் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, உங்களுடைய மகிமையால் இந்த இடம் முழுவதும் நீங்க நிரப்பிருங்க ஆண்டவரே. அவங்க மகிமையால் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க தொடணுமே ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வல்லமை அவர்களை நிரப்பணும் ஆண்டவரே. வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு உன்னத அனுபவம், மேலான அனுபவம் பெற்றுக்கொண்டு திரும்ப கர்த்தர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க அசைவாடுங்க. ஆவியானவரே அசைவாடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை அனலாக்கும் ஆண்டவரே, எங்களை அனலாக்கும் ஆண்டவரே. அபிஷேகியும் ஆண்டவரே. வர தீர்மானித்தவர்களை கொண்டு வாங்கப்பா. வர தீர்மானித்தவருடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை உமக்கே ஆண்டவரே. எலியாவின் பலிபீடத்தின் மேல் அக்கினியாய் இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே இயேசப்பா. நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீ பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கும். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர், கொண்டு வருகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம்பா பரிசுத்த ஆவியானவரே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே
காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணா தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணா தேசமதை. நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. வருகிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியால் அனல் மூட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய நிறைவான பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்வீராக. இவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்துவீராக ஆண்டவரே. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்கார்ந்துருக்கலாம். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 4வது பாடலை நம்ம பாடுவோம். 4வது பாடல், பாடல் புத்தகத்தில் 4வது பாடல். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிரேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிரேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் ஆமென். பறக்கும் அம்பிற்கும் பயந்திட செய்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் தேவன் என்ற நடைக்களமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. நல்ல உற்சாகமா கையை தட்டி பாடுங்க. ஆமென். சர்வ வல்ல தேவன் அவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் அவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி
மகிழ்வோம் மகிமனை போற்றி துதிப்போம். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க தீவிரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க தீவிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் ஒருபோதும் ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஒருபோதும் வாதை நம் கூடாரத்தை இன்னொரு முறை. ஒருபோதும் வாதை நம் கூடாரத்தை நல்ல கையை தட்டி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா போற்றி. ஆமென். மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. சொல்லுங்க, மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஆமென். இயேசு என்னும் ஆத்துமாவின் என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போன பயங்கரமான கொடிய அலையின் மத்தியில் போன பயங்கரமான காக்கும் கரம் கொண்டு மான் அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனைக்க அன்பை. இயேசு என்னும் நாமமே உயர்த்துவோம். ஓ ராமா ரகதனாவரவோம். இதாமே இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே. இதாமே நேசரே என் நேசரே. இயேசப்பா நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாறாதே. ஜெய துணியோடு பாதுகாத்த
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஆமென். கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென், ஆமென். தாய் தன் சேலை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை, ஓ தாழ்த்தி என்னை அவர் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஓ நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்பேன், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ எம்முடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் ஆடி துதிப்பேன். கடைசியா சொல்லுங்க, இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர். முழங்கால் போட முடிந்தவங்க முழங்கால் போட்டுக் கொள்ளலாம். நம்ம ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே பாபா ரதனமா சம்தரகதரபா. வழியே இல்லாத இடங்கள்ல வழியை நமக்காக உண்டு பண்ணுகிறவன், வழி இல்லாத இடங்களிலே நமக்காக வழியை உண்டு பண்ணுகிறவன். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன், இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தெய்வம், ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேபா லகத்துநாதனே உடரபா உஷம்தரகதரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். செங்கடலை வழியாக மாற்றுகிறவர், கடலிலே வழியை உண்டு பண்ணுகிறவர், கடலிலே வழியை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். நல்ல கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் இருந்து நியாயம் வெளிப்படுகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஓ ரபலஹது ரபஷம்தரஹதரபலபா. வானம் திறக்கப்படணுமே. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையில் தேவன் வானங்களை திறக்கிறார்.
வானங்களை திறக்கிறார், வானங்களை திறக்கிறார். வானத்தை கிழித்து இறங்குகிற ஒரு அக்கினி, வானத்தை கிழித்திறங்குகிற ஒரு அக்கினி. ஓ ஹல்லேலூயா. அது கொழுந்து விட்டு எரிய மாட்டோம். அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அக்கினியை போட வந்தே, அவை கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அக்கினியை போட வந்தே, அது ஆமே சோத்திரம் பற்றி எரிய வேண்டும், பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. உரிவால சம்தரத ரபல ஹது ரபல துரபல ஹதரபல. ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவியால் ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஒரு ஜெப ஆவியால் ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் நமக்குள்ள அதிகமாகட்டும். அந்த ஜெபத்தின் அளவு நமக்குள்ள அதிகமாகட்டும். ஜெபத்தின் அளவு நமக்குள்ள அதிகமாகட்டும். அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஜெபத்தின் அளவு அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தாகத்தோட ஆண்டவர் சமூகத்திலே அமை ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆமே தடையில்லாமல் ஊற்றப்படுவதாக. தேவ பிரசன்னம் தடையில்லாமல் நம்முடைய மத்தியில் அபரிவிதமாக ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாகமுள்ள சத்தம் வரட்டும், ஒரு வாஞ்சையுள்ள சத்தம் வரட்டும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபரதுரபஹதநாதனே ரபலஹதன சம்தரஹதரபலபா. மலையின் மேல் ஏறுகிற அனுபவம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கூப்பிடுங்க, ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆரபாதனே ஊரபலகதூரபா. ஆமென். ஜீசஸ். முழங்கால்கள் முடங்கணுமே அப்பா, முழங்கால்கள் முடங்கணுமே. என் கண்கள் எல்லாம் குளமாகணும். கேளுங்க தங்கச்சி, சகோதரி, அம்மா. என் கண்கள் எல்லாம் குளமாகணும். முழங்கால்கள் கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஆண்டவரே. கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும் அப்பா. ராம் முழுவதும் நடந்து ஜெபித்த அந்த யோசுவாவினுடைய ஆமென் ஆண்டவரே ஜெப கிரயம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு வேணும் அப்பா. தங்கச்சிலாம் கேளுங்க, சாமே தங்கச்சி மாறலாம், சகோதரி எல்லாம். முழங்கால்கள் ஒரு பாட்டா பாடாம கைய ரெண்டையும் கூப்பி ஒரு ஜெபமாய் கேளுங்க ஆண்டவர்ட்ட. முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும். கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இயேசையா ஜபாவி ஊற்றுமையா. ரெண்டு டெம்போ யாத்திரை. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜபாவியை ஜபா ஊற்றுமையா, ஜெபிக்கணும். உலகை மறந்து
சுயம் வெறுத்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே. எனக்கு ஜெபம் தேவை அப்பா, எனக்கு தேவை ஜெபம் தான் அப்பா. உலகை மறந்து சபைக்கு தேவை ஜெபம், எனக்கு தேவை ஜெபம் ஆண்டவரே அப்பா. பாதத்தில் நான் கிடக்கணுமே, உம் பாதத்தில் உபவாசித்து உடலையும் உபவாசி அந்த ஜெபம் தேவைப்பா. பாதத்தில் நான் கிடக்கணுமே. ரபரதனமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஆண்டவரே தினமும் ஜெபிக்கணும்பா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க தாகத்தோட கேளுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா தேவை, அதுதான் எங்களுக்கு தேவைப்பா. எனக்கு அதுதான் தேவை ஆண்டவரே. ஓ ஜெபாவியை ஜெபாவி பாடலா பாடாதீங்க, ஜெபமா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபமா கேளுங்க, ஒரு விண்ணப்பமா கேளுங்க. எனக்கு அதுதான் தேவைன்னு கேளுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல என் நேரமும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஆமென்ப்பா. ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உறவரதனமா கேளுங்க, ஜெபம் நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஒரு தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி தேவப்பா. இது போதாதா ஆண்டவரே, இது போதாதப்பா. எனக்கு ஜெபம் தான் தேவையப்பா ஆண்டவரே. ரெக்கபல தூரமா ஹதரப உதரபல ஹதரப உஷபரதரபல. கேளுங்க தங்கச்சி, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. எனக்கு என்ன தேவை? எனக்கு ஜெபம் தேவை, என் ஜெபம் தேவை, என் ஆத்மாவுக்கு ஜெபம் தேவை. நீ எந்த தேவையோட இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிறாய்? சொல்லுவையா, எனக்கு ஜெபம் தேவை. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வைக்கிறவரே, எனக்கு ஜெபம் தேவை. இந்த கடைசி காலத்துல பாதாளங்களை நடுங்க பண்ணுகிற ஒரு ஜெப ஆவி எனக்கு தேவை.
ஹalleluya. கரையம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தேவை. மலையின் மேல் ஏறுகிற ஒரு கரையம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எனக்கு தேவை. ஹalleluya, ஹalleluya. ரபா ரதரபா ஹதனரபா சம்தரதரபலபா. நிரப்புவார் அப்பா, நிரப்புவார். ஆவியானவர் நிரப்புவார். என பரலோகமும் கொடுக்க நினைக்கிறது அதுதான். பரலோகம் கொடுக்க நினைப்பது அதுதான். பரலோகம் வாஞ்சிக்கிறது அதுதான். எனக்கு ஜெபம் தேவை என்று கூப்பிடுகிற, எனக்கு ஜெபம் தேவை என்று ஆமே ஆமே ஜெபிக்கிற ஒரு மனிதனை, மனுஷியை கர்த்தர் தேடுகிறார். பரலோக ராஜ்யம் ஜெப ஆவியால் நம்மை நிரப்புகிறது. இந்த இடம் அசையத்தக்கதாக, ஒவ்வொரு ஆவி அனல் முட்டத்தக்கதாக ஆவியானவர், ஆவியானவர் ஒரு சாதாரண ஜெபத்தை பண்ணிவிடக் கூடாது. ஆமே ஆமே ஆமே. ஹalleluya. ஆமென் 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 ஆமென். கேளுங்க கேளுங்க, தாகத்தோட ஆண்டவர் சமூகத்துல கேளுங்களே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷரபஹதர பதுர மஹதன ஷம்தர தூரி கபல தூரபல. ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். ஒரு மேகத்தை போல மூடுகிற, ஒரு பனியை போல மூடுகிற ஒரு அக்கினியாய் நம்மை நிரப்புகிறார். என் மைக் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம். உங்களுக்குள்ள தாகம் இருக்கும்னா நீங்க கூப்பிடுங்களேன். உங்களுக்குள்ள வாஞ்சை தேவை இருக்குமானால், தேவை உள்ளவர்களை போல ஜெபம் பண்ணுங்க. தேவை உள்ளவர்களை போல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பசி எடுத்தா ஜெபம் பண்ணுங்க. தேவை தேவை ஆமே ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஓரா பரிஷம் தரதரபலவா. நீதான் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. ஜெபம் தேவை. சபைக்கு ஜெபம் தேவை. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜெபம் இன்னும் தேவை. வாலிப தங்கச்சி போதாது, உறங்கினது உறங்கி உறங்கி என்னத்தை பார்க்க போகிறார். ஆமே, வாலிபர்கள் உறங்கிவிடக் கூடாது. ஆமே நாமே, உனக்கு ஜெபம் தேவை. உன் வாலிப வாழ்க்கையில ஒரு ஜெபம் தேவை. ஆமே, உன்னுடைய ஜெபம் தான் ஒன்றுமில்லாதவைகள் இருந்து ஒன்றை கொண்டு வரும். ஆமே ரிகபா லதுரா மஹதனா ரிகபா லதுரபா. உன்னுடைய ஜெபங்கள் நடக்காதவைகளை நடக்க பண்ணும், முடியாதவைகளை முடிய பண்ணும். நீ ஏறெடுக்கிற ஜெபம் ஒன்றுமில்லாதவைகளையும் ஆமே ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து புதிய காரியங்களை ஜெபம் கொண்டு வரும். ஜெப ஆவியை நிரப்புங்க. ஜெப ஆவியால் நிரப்புவாராக. ஜெப ஆவியால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. ஆமே. போடுகிறார். சபையின் மீது ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. சபையின் மேல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. பற்றிப்பிடி. பிடித்துக்கொள். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. நிரப்பப்படுகிறவர்கள் நிரப்பட்டும்பா. நிரப்புங்கப்பா. இன்னும் அனல் மூட்டு. உன் ஜெப ஆவியை இன்னும் அனல் மூட்டு. ஹalleluya. ஷபபரதர பஹதனரி பலஹதர பலதுர பலம். ஹalleluya. உச்சுமையா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க தாகத்தோட கேளுங்க. அது உங்களை நிரப்பட்டும்.
அந்த அனல் உங்களை நிரப்பட்டும், அந்த அக்கினி உங்களை நிரப்பட்டும், அந்த மேக ஸ்தம்பம் உங்களை மூடட்டும், அந்த அக்கினி ஸ்தம்பம் உங்களை மூடட்டும். ஆமே, ஷெக்கினா மகிமை உங்களை மூடட்டும். ரபா ரதரம ஹதரப லகஷி அலதூரப ஹதரப லப. ஆமே. கிருபை கிருபையே எல்லாம் எல்லாம் கிருபையே கிருபை கிருபையே எல்லாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம். நான் மைக் சத்தம் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த விடாதீங்க. ஆமே ஆமே, உணர்வு தருவாராக. ஒரு செபிக்கிற உணர்வு நமக்கு வரட்டும், ஒரு செபிக்கிற உணர்வு நமக்கு வரட்டும், ஒரு செப உணர்வு நமக்குள்ள நிரம்பி வழியட்டும். ஓ ரபரதனமா கிருபை கிருபையே எல்லாம் கிருபையே கிருபை கிருபையே. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நல்ல சத்தமாய் அந்நிய பாஷைய பேசுங்க. ராகா துராமா ஹதரபௌ ஷம்தரகதரபலப. ஹல்லேலூயா. ஆவியானவர் அனல் மூட்டட்டும், ஆவியானவர் அனல் மூட்டுவாரா, ஆவியானவர் அசைவாடுவாரா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து, உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே, உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. ஆமென் அப்பா. ஜெபாவி ஊற்றுமையா. நீங்க ஜெபம் பண்ணுங்களே ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஜெபிக்கணுமே செய்யா, ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்திலே எழும்பி நின்று ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சபைக்கு ஜெபம் தேவை.
ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் அதுதான். நமக்கு ஜெபம் தேவை. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உறங்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அழிவு கட்டாயம் நடக்கும். நம்ம உறங்கினால் தேசத்தில் அழிவுகள் கட்டாயம் நடக்கும். நம்ம உறங்கினோம் என்றால் பிசாசானவன் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே தான் இருப்பான். நமக்கு என்ன தேவை? நீங்கள் அநேக தேவைகளோடு கூட இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆனால் நமக்கு தேவை ஒரு ஜெபம். இந்த சபைக்கு தேவை ஒரு ஜெபம். ஒரு மந்தமான நிலைமைகள் வேண்டாம், சோம்பேறித்தனம் வேண்டாம், உறங்குகிற அனுபவம் வேண்டாம். நீ உறங்கினால் உன் வாழ்க்கையை நாசமாக்குகிற சத்துரு ஒருவன் இருக்கிறான். உறங்குவதால் அநேக அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய உறக்கம், ஆவிக்குரிய தூக்கம், ஆவிக்குரிய அசதிகள், எத்தனை அழிவு நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே யதார்த்தமாய் நடக்கிறது என்பதை நாம் சொல்லிவிடக்கூடாது. எல்லாம் சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒரு சபை உறங்குமானால், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் உறங்குவானே ஆனால் நிச்சயம் அழிவுக்கு மேல அழிவு நடந்து கொண்டேதான் இருக்கும். ரட்சிப்பு நடக்காது, மனம் திரும்புதல் நடக்காது. குடிக்கிறவர்கள் இன்னும் குடிக்கிறவர்கள் பெருகுவார்கள். விபச்சாரம் செய்கிறவர்கள் இன்னும் பெருகுவார்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி கால திருச்சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். வாலிப தங்கச்சியே, நீ உறங்கக்கூடாது, நீ உறங்கக்கூடாது. நீ உன் உறக்கத்தை கரையம் செலுத்த வேண்டும். நீ உன் உறக்கத்தை கரையம் செலுத்த வேண்டும். நீ உன்னுடைய உறக்கத்தை கரையம் செலுத்த வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. வாலிப தங்கச்சி மாறலாம், கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கரையம் செலுத்தி ஜெபிக்கிற ஜெப ஆவியை கேளுங்களேன். நமக்கு தேவை அதுதான். நமக்கு தேவை ஜெபம்தான். ஒரு விசுவாசிக்கு தேவை, ஒரு சபைக்கு தேவை ஒரு ஜெபம் தேவை. ஜெபிக்கிற ஜெபம் தேவை, அதிகமாய் ஜெபிக்கிற ஜெபம் தேவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தில் ஆதி அன்பு குறைஞ்சிருக்கா? உங்க ஜெபத்தில் இருந்த ஆதி அன்பு குறைஞ்சிருக்கா? ஆமென். நீங்க கையை தட்டும் போது ஆதி அன்புல உள்ளவர்களை போல கையை தட்டுறீங்களா? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சபைக்கு தேவை. ஆண்டவர் உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதை அல்லாமல் நான் வேற எதையும் சொல்லவில்லை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தேவை அதுதான். அல்லேலூயா. நாம் ஜெபத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். நாம் ஜெபத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். இந்த சபை மிகவும் பின்தங்கி இருக்கிறது. ஆமென். இந்த சபை மிகவும் பின்தங்கி இருக்கிறது. தேங்கி கிடக்கிறது, நாரி போய் கிடக்கிறது. ஆமென். அவலட்சணமாய் இருக்கிறது, அசிங்கமாய் இருக்கிறது. அல்ல 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 அல்ல. ஆமென். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆமென் அவலட்சணம் நமக்கு வேண்டாம். ஆமென். ஜெபிக்காத விசுவாசிகளுடைய வாழ்க்கை அவலட்சணமாய் இருக்கிறது, அவலட்சணமாய் இருக்கிறது. புறம்பே காட்டப்படுகிற ஆமென் சோத்திரம் காரியங்கள் அல்ல. உள்ளத்தில் அகத்தில் இருப்பதுதான் அழகு, அகத்தில் இருப்பதுதான் அழகு. ஆமென். அகத்தில் இருப்பதுதான் அழகு, உள்ளே இருப்பதுதான் அழகு. ஆமென். அதை அலங்கரிங்க, அதை அலங்காரம் பண்ணுங்க. வெளிப்புறத்தை அலங்கரித்து ஒன்றும் அல்ல. வெளியே நாடகமாய் வாழ்ந்தது போதும், வெளியே நல்லவர்களைப் போல வாழ்ந்தது போதும், வெளியே மாய்மாலமாய் வாழ்ந்தது போதும், ஆமே கலப்படமாய் வாழ்ந்தது போதும். ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆண்டவர் அதை வெறுக்கிறார். யாருக்கோ சொல்றான்னு நினைக்காத, உனக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அதை சொல்லுகிறார். உன்னையும் என்னையும் பார்த்துதான் அதை கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவலட்சணமாய் இருக்கிறாய், நீ அவலட்சணமாய் இருக்கிறாய், நீ அநேக கேடு உள்ளதாய் இருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் சுகமே இல்லை என்று சொல்லுகிறார். முற்றிலும் ரணமாய் இருக்கிறது. முற்றிலும் ஆமே ரணமாய் இருக்கிறது. உன்னிடத்தில் ஜெபம் இல்லை, உன்னிடத்தில் ஜெபம் இல்லை, உன்னிடத்தில் அன்பு இல்லை, உன்னிடத்தில் விசுவாசம் இல்லை. அவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ ஜெபிப்பாய் ஆனால் நான் ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர் அவர்தான். நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர் அவர். நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். ஜெப ஆவி நம்மளை நிரப்பட்டும். ஜெப ஆவி நம்மளை வாலிப தங்கச்சிமாரெல்லாம் கேளுங்கம்மா, கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா கேளுங்க. ஆமென். ஜெப ஆவி நிரப்பட்டும். ஜெபம் தேவை. அதுதான் நம்ம முதல் குறிப்பு. அதுதான் முதல் குறிப்பு. ஜெபம் தேவை, ஜெபம் தேவை. ஜெபத்தை பத்தி பேசுறவங்களை ஆண்டவர் பார்க்கல, ஜெபிக்கிறவங்களை தான் பார்க்கிறாரு. ஜெபத்தை குறித்து பேசுறதாலோ கேட்கிறதாலோ அல்ல, ஜெபிக்கிறவங்களை கர்த்தர், ஜெபிக்கிற சபையை கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவே, நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவர் நம்முடைய சபைக்கு ஜெபம் தேவை, எனக்கு ஜெபம் தேவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெபம். நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி சபைக்கு தேவை. அதற்காக ஒருவர் மன்றாடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சீக்கிரமா எல்லாரும் மற்றவங்களாம் ஆமை அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமை சொல் ராபா ராதா ராஹத ரபௌஷ்.